மான தமிழர்களுக்கு வணக்கம். தாவேக தலைவர் விஜய் மக்களை ஏமாத்திட்டாரு. இல்ல மன்னிச்சிருங்க, முதலமைச்சர் விஜய் மக்களை முட்டாளாக்கிட்டாரு. என்னங்க, இன்னைக்கு மே 17, அவரு மே 10ஆம் தேதி தான் பொறுப்பேற்றாரு. பொறுப்பேற்ற ஒரு வாரத்துக்குள்ள அவர் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமாங்க? வந்த உடனே 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு அறிவிச்சாரு. அப்புறம் போதைப்போர் ஒழிப்பதற்காக சிறப்பு தனிப்படை அறிவிச்சாரு. அப்புறம் சிங்க பெண்கள் காவல் படையை உருவாக்குனாரு. தமிழ்நாடு முழுக்க கோவில்கள், பள்ளிக்கூடங்கள் அருகில் உள்ள 717 மதுபான கடையை இழுத்து மூடியிருக்கிறாருங்க. இதெல்லாம் விடுங்க, மீன் பிடிக்க சென்ற நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை படையால் கைது செய்யப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை விடுவிப்பதற்காக இவர் தமிழ்நாட்டிலிருந்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாருங்க. எந்த முதலமைச்சருங்க வந்த ஒரு வாரத்திலேயே இவ்வளோ வேலை செய்வாங்க அப்படின்னு முதலமைச்சரோட ரசிகர்கள் கேட்பீங்க. அன்பான முதலமைச்சர் ரசிகர்களே, அவர் அறிவிச்ச 200 யூனிட் மின்சார திட்டத்திலேயே மக்களை முட்டாளாக்கிட்டாரு. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, தேர்தலுக்கு அப்புறமா ஒரு செயலா, அப்படி என்னதாங்க நம்ம முதலமைச்சர் மக்களை முட்டாளாக்கிட்டாரு அப்படின்றத இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இலக்க ஒரு மான தமிழ் மகன் தயாரா இல்ல. 2026 தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்முடைய தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மேடைகளில் பேசும் பொழுது, ஏற்கனவே இருந்த திமுக அரசு மாதம் 100 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லிட்டு அதை மாசம் அவங்க மின்சாரத்தை கணக்கிடாம 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின்சாரத்தை கணக்கீடு பண்ணி அந்த 100 யூனிட் மின்சாரத்துக்கு மட்டும்தான் அவங்க கட்டணம் வசூலிப்பதில்லை. மற்றபடி அதுக்கு மேல வருகிற மின்சாரத்துக்கு கட்டணமாக பணம் வசூலிக்கிறாங்க. அதனால நான் வந்தேன்னா மாசம் மின்சாரத்தை கணக்கீடு பண்ணுவதற்கான வழிவகை செய்வேன். அதனால மாதந்தோறும் மின்சாரம் கணக்கீடு செய்து மாசத்திற்கு 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமா கொடுப்போம்னு சொன்னாரு. 100 யூனிட் தான் அந்த கரண்ட் செலவாகுது ஒரு மாசத்துக்கு. மாசம் நீ அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடும். அவங்க அந்த காசு கட்ட தேவையே இல்லை. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் அது 200 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை தானே. இது அப்போ தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கும் பொழுது மாசத்திற்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு அறிவிச்சாரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு வாக்குறுதியில இவ்வளவு குளறுபடி செய்த நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய் முதல் கையெழுத்தே 200 யூனிட் மின்சாரத்துக்காக தான் கையெழுத்து போட்டாரு. ஆனா கையெழுத்து போடும்போது என்ன சொன்னாரு? 500 யூனிட் மின்சாரத்துக்கு மேல பயன்படுத்துறவங்களுக்கு இந்த 200 யூனிட் மின்சாரம் கிடையாது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். வெறுமனே 200 யூனிட் மின்சாரம் 2 மாசத்துக்கு இலவசம்னு சொல்லிட்டா அது திமுகவுடைய ஏற்கனவே இருந்த திட்டத்தை இவர் செயல்படுத்துறாருன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு மக்களை குழப்புற விதமா இங்க தாங்க ஒரு எதிர்பாராத ட்விஸ்டை தூக்கி போறாரு. அது என்னன்னா, 500 யூனிட் மின்சாரத்துக்கு உள்ள பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் 2 மாசத்துக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமா. அந்த 500 யூனிட் மின்சாரத்துக்கு மேல பயன்படுத்துறாங்க இல்லையா, இந்த ரைஸ் மில்லு இது போல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பயன்படுத்துவாங்க. இந்த 500 யூனிட் மின்சாரத்துக்கு மேல பயன்படுத்துறவங்களுக்கு இந்த 200 யூனிட் மின்சாரம் கிடையாதான். அதுக்கு பதிலாக ஏற்கனவே அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க இல்லையா, இந்த 100 யூனிட் மின்சாரம் இலவசமா வழங்கப்படுதான். அதற்கு மேல அவங்க பயன்படுத்துற மின்சாரத்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். நம்ம கட்சியோட முதல் தேர்தல் அறிக்கை கூட நேர்மையான உத்தரவாதம்னு சொல்றோம். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாத்த மாட்டோம். இந்த மற்றும் பலர் மாதிரி அள்ளி விடுற அவசர அறிக்கைன்னு இல்லைன்னு சொல்றோம். அவர் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது திமுக அரசு மாதந்தோறும் 100 யூனிட் இலவச மின்சாரம் சொல்லிட்டு அதை மாசத்துக்கு மாசம் கணக்கீடு பண்ணாம 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கீடு பண்றாருன்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு வச்சாரு. ஆனா இப்ப அவரே 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் மின்சாரத்தை கணக்கீடு பண்ணி அதுல 500 யூனிட் மின்சாரத்துக்குள்ள நீங்க பயன்படுத்தி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசம். என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் பிராக்டிக்கலோ, எது பாசிபிளோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். இப்படி மக்களை நம்ப வச்சு முட்டாளாக்கியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் விஜய். இந்த விஜய நீங்க 100% நம்பலாம். அதே போல தேர்தலுக்கு முன்னாடி மேடைகள்ல நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படும் பொழுது அவர்களை விடுவிப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் உடனடியாக எடுக்காமல் நம்முடைய முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் மானே தேனேன்னு போட்டு விதவிதமா கடிதம் எழுதி
இலங்கை அரசுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வச்சாரு. மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக இப்போ நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் விஜய் செயல்படுறாரான்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவருமே அதே இலங்கை அரசுக்கு தபால் மூலமாக கடிதம் எழுதி அனுப்பிக்கிட்டு இருக்காரு. கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. அதே போல நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக பெண்களுக்கு மளிகை சாமான் வாங்குவதற்கு போன்ற சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட பணம் ரொம்ப குறைவா இருக்குது. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் மக்களுக்கு எப்படி பயனுள்ள வகையில் இருக்கும்? பெண்களுக்கான உரிமை தொகையாக சொல்லப்படுகிற இந்த 1000 ரூபாய் குறைவாக இருப்பதனால நான் வந்தா 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ அதே திமுக அரசு என்ன கொடுத்தாங்களோ அதே 1000 ரூபாயை தான் திரும்பி இந்த 15ஆம் தேதி எல்லாருடைய மகளிருக்கும். அண்மை செய்தி, தமிழ்நாட்டில் இன்று 1,31,00,000 மகளிருக்கு மாத உரிமை தொகையான 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் 60 வயதிற்கு மேற்பட்ட மகளிரை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. வந்த ஒரு வாரத்திலேயே ஒருத்தர் இப்படி செய்ய முடியாதுதான். இருந்தாலும் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றணுமா இல்லையா? அவர் சொன்ன மாதிரியே மாதந்தோறும் மின்சாரத்தை கணக்கெடு பண்ணி அந்த 100 யூனிட் இலவச மின்சாரமாச்சும் அறிவிச்சிருந்தா மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். இந்த விஜய நீங்க 100% நம்பலாம்.